பல நல்ல அம்சங்கள் உள்ளன. ஏல முறையில் எந்த விதமான முறைகேடுகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இல்லை என்பதால் நாங்கள் ஏல முறையின் குத்தகை உரிமை வழங்குவதற்கான சிறந்த முறை. ஆதலால் அதை நாங்கள் வரவேற்கணும் தான் சொல்கிறார். வேறு எதுவுமே சொல்லலை. அதுக்கு பிறகு நிறைய பேசுகிறார். இதற்கு முன் வழங்கப்பட்ட நிலக்கரி சுரங்கங்களில் முறைகேடு நடைபெற்றுள்ளன. இதெல்லாம் திரு தம்பித்துரை அவர்கள் அவையில் பேசினது. பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன, குறுக்கீடு. பல வழக்குகள் இன்னும் நிலுவையில் உள்ளன, குறுக்கீடு. நான் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றேன். இதற்கு முன்னுரிமை பெற்றவர்கள் பல்வேறு முறை செய்துள்ளனர். அவ்வாறு மீது மத்திய அரசு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்புகிறேன். நான் இங்கு மற்றொரு முக்கியமான விஷயத்தை, தமிழ்நாட்டில் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் உள்ளது, குறுக்கீடு. நேற்று என்ன நடக்கிறது என்று நான் கேள்வி எழுப்பினேன். அப்போது அமைச்சர் கூறினார், அதை மதிப்புக்குரிய அமைச்சருக்கு அனுப்பலாம் என்று, குறுக்கீடு. நான் அந்த அமைச்சரிடம் சுரங்கத்தினால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார் என்று கூறினேன், குறுக்கீடு. அவர்களை காக்க மத்திய மற்றும் மாநில அரசு விவசாயிகள் கோரிக்கை, ஏனெனில் அவர்கள் லிக்னைட் கார்ப்பரேஷன் கூடுதல் நிலங்களை கையகப்படுத்த முயற்சிக்கின்றார்கள். விவசாயிகள் அதற்கு மறுப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகின்றனர். அவர்கள் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷனுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார்கள் மற்றும் பல பிரச்சனைகள் உள்ளன. நான் மத்திய அமைச்சரை இந்த விவகாரத்தில் உதவ முன்வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றேன்.